Morning students. Today now we are discussing about plus 1 la fourth chapter organ and organ system in animals la frog உடைய reproductive system பார்க்கலாம். இப்போ frog அப்படிங்கிறது என்ன animal? that is a unisexual bisexual அப்படினு பாத்தீங்க அப்படினா frog அப்படிங்கிறது unisexual animal. சரி uni அப்படினாவே single. அப்ப sexes are separate. male தனியா இருக்கும் female தனியா இருக்கும். அதே மாதிரி டயோசியஸ் அப்படினா that is male தனி female தனி டைனாவே ரெண்டு male animal separate female animal separate ஏனா மோனோசியஸ் தான் என்ன மீனிங் hermaphrodite both male and female present in same animal okay then இதுல பாத்துறோம் sexual dimorphism can be seen sexual dimorphism can seen எப்ப சார் அப்படினா breeding season breeding season la sexual dimorphism sexual டைனா ரெண்டு morphism னா மார்பாலஜிக்கல் கிடையாது ரெண்டு characters இருக்கும் male frog female frog what are the main differentiate between male and female the male frog presence of vocal sac that is producing cracking sound another one is called nuptial pad இது only presence of male frog or absence of female frog okay then next வந்து பாத்தீங்க அப்படினா there are about two type of reproduction இருக்கு இல்லையா அதுல ஒன்னு மேல் இருக்கு அதே மாதிரி next வந்து பாத்தா ஃபீமேல் இருக்கும் இப்போ now we are discussing about male reproductive system சார் male reproductive systemத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா male urinogenital system நம்ம டைரக்ட்டா அத சொல்ல முடியாது reproductive அப்படினா ஒரே ஒரு ஓபனிங் இருந்தாதான் அதுக்கு பேரு reproductionக்கு தனியாவும் எக்ஸ்கிரீஷனுக்கு தனி ஆர்கன் இருந்தாதான் அது ரீப்ரொடக்டிவ்னு சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டம் அப்படினு சொல்வாங்க ஏன் அப்படினு கேட்டா that is யூரினோ அப்படினாவே யூரின் ஜெனிட்டல் அப்படினா ஓபனிங் that is வந்து பாத்தீங்க அப்படினா ஓபனிங் ஆர்கன் that is வந்து பாத்தீங்க அப்படினா sperm producing organ அப்ப இந்த இடத்துல that is coleca அப்படிங்கிறது common pathway for three system அப்படினு சொல்லிருக்கோம் ஒன்னு digestion second one is called excretion third one is called reproduction இந்த இடத்துல urinogenital system அப்ப urine plus sperm ரெண்டு போகக்கூடிய ஒரே வே எது சார் அப்படினா coleca அப்படினு சொல்லுவோம் ஓகே சரிங்க இப்போ male reproductive systemல என்னென்ன parts இருக்கு சார் மெயினா வந்து பாத்தீங்க அப்படினா pair of testes இருக்கும் okay but testis அப்படினாவே there is a main part or major part of male reproductive system யாரா கேட்டாங்க அப்படினா testis அப்படினா என்ன சொல்வாங்க there is a major part of reproductive system அப்படினு சொல்லுவோம் understand அது எல்லா அனிமலுக்குமே that is on the higher animals okay then pair of பொத்து பாத்தீங்க அப்படினா testis அப்ப அந்த testis located into where testis எங்க சார் இருக்கும் the testis located or attached to the kidney that is called testis the testis attached to the where would have been கேட்டா there is a kidney அப்ப testis attached to எது சார் அப்படினு கேட்டா kidney சிறுநீரகத்துடன் ஒட்டி காணப்படும் எந்த இடத்துல சார்னா dorsal side okay the dorsal body wall ஓட ஒட்டிட்டு இருக்கு சார் சரிங்க ஓகே இப்போ எதால இணைக்கப்பட்டிருக்கு ஓகே பை யார் சார் அப்படினு கேட்டா பெரிட்டோனியல் மெம்பரேன் folds of என்ன சார் அப்படினா பெரிட்டோனியம் சார் பெரிட்டோனியம் அப்படிங்கிறது டபுள் வால்டு மெம்பரேன் peritoneum அப்படினாவே என்ன சொல்வாங்க double walled membrane so in this membrane is called mesorchium கேள்விப்பட்டீங்களா mesorchium அதுக்கு என்ன பேர் அப்படினா mesorchium அப்படினு சொல்வாங்க அண்டர்ஸ்டாண்டா அப்ப இந்த double walled peritoneal membrane க்கு என்ன பேர் அப்படினு கேட்டா mesorchium அப்படினு சொல்லுவோம் இப்போ இதல பாருங்க that is called testis எதோட இணைஞ்சிருக்கு கிட்னியோட அப்ப இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மெம்பரேனுக்கு என்ன பேர் அப்படினா mesorchium அப்படினு சொல்லுவோம் that is called mesorchium okay that is வந்து double layer membrane understand
சார் சிறுநீரகத்தையும் கிட்னியையும் இணைக்கக்கூடிய ஒரு டபுள் வால்டு மெம்பரேன், that is a peritoneal membrane. So in this membrane is called mesorrhagium. Okay, then other part என்ன சார் அப்படினா vasa efferentia ன்னு சொல்லுவோம் or vas efferens. Okay, இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா pair of vas efferens இருக்கும். pair கிடையாது, நிறைய இருக்கு. vas efferens or vas efferentia. சரிப்பா, இப்போ இந்த vas efferentia எவ்வளவு சரி இருக்கலாம்னா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா 10 to 12 10 to 12 vas efferentia இருக்கும். In this vas efferentia arising from எங்க சார் அப்படினா கிட்னி, சிறுநீரகத்துல இருந்து அரைஸ் ஆகி எங்க என்டர் ஆகுது, that is a kidney. அப்ப vasa efferentia arising from எங்க சார்னா testis, then enter to the kidney. எப்படி சார், that is a passing through the peritoneal membrane. அப்ப அந்த peritoneal membrane துளைச்சிட்டு எங்க என்டர் ஆகுது, that is enter the kidney. Okay, then understand sir, vasa efferentia pass through peritoneal membrane to எங்க சார் அப்படினு கேட்ட கிட்னி, சிறுநீரகத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. then to joint. okay, இப்போ இது இந்த மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா இந்த vasa efferentia to joint யாரோட சார் ஜாயின் ஆகுது அப்படினு கேட்டா there is a bitter canal. bitters கொடுத்திருப்பாங்க பாரு, bitters canal. bitters canal ஓட என்டர் ஆகுது. ஓகே, இப்போ இந்த bitters canal உடைய வேலை என்ன சார் அப்படினா collection of sperm. then the bitters canal can open. okay, the bitters canal open to the எங்க சார் அப்படினா urinogenital tract. இது that is open, that is urinogenital tract ல ஓபன் ஆகுது. ஏன் சார் அதுக்கு பேர் urinogenital tract? இப்ப இங்க kidney can producing என்ன சார், nitrogenous waste material urea, that is a urine collected in this area, in this tube collected urine, in this வந்து bitters canal collecting sperm. பட் இந்த ரெண்டு எங்க சார் ஓபன் ஆகுது அப்படினா that is a common urinogenital tract ல ஓபன் ஆகுது. இதுல யூரினும் பாஸ் ஆகும், அதுல ஸ்பெர்மும் பாஸ் ஆகும். so it is called urinogenital tract அப்படினு சொல்லுவோம். it can open to the where எங்க சார் அப்படினு கேட்டா rectum. எங்க ஓபன் ஆகுது அப்படினு கேட்டா rectum. rectum means another one of the digestive part அப்படினு சொல்லுவோம். okay, one of the rectum means another one of the digestive part அப்படினு சொல்லுவோம். ஃபைனலா எங்க சார் ஓபன் ஆயிருச்சு அப்படினு கேட்டா ரெக்டத்துல ஓபன் ஆகி ஃபார்ம் ஆயிருக்கிறது என்ன அப்படினு கேட்டா that is coleca. colecaல இருந்து எங்க சார் வருது அப்படினா colecal aperture. ஓகே, பட் இதுதான் சொல்லுவோம். உங்களுடைய புக் லைன் என்ன சார் சொல்லிருக்காங்க, இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா இதுதான் காமன். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா, that is இது வந்து அப்படியே ஓபன் ஆகி உங்களுக்கு என்ன பண்ண colecal வந்து பாருங்க ரிலீஸ் ஆயிடும். அதே மாதிரி எக்ஸ்ரீசன்ல the nitrogenous waste urea passing through எங்க சார் அப்படி கேட்டா ஆட்டோமேட்டிக்கா இங்க ரெக்டத்துல ஓபன் ஆகுது, urinary bladder ஸ்டோர் ஆகும், then opening. ஓகே, coleca காமனா என்ன பண்ணுது, colecal aperture வழியா ரிலீஸ் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, then நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா vasa efferentia arising from எங்கனா testis enter the kidney, then bitters canal ஓபன் ஆகுது, bitters canal open to the that is a common urinogenital tract அப்படினு சொல்லுவாங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படினா ஃபார்ம் ஆகுது, கடைசியா coleca மூலமா ரிலீஸ் ஆயிடும். ஓகே, thank you சார். வீடியோ கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. thank you.